ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவுண்டட் ஹவுஸ் பசில் எபிசோட் நம்பர் 9 and 10. எபிசோட் 9 ஸ்டார்டிங்ல கம்பெனில ஒரு மீட்டிங் போகும். மேனேஜரோட கண்ணு ஹீரோயின் மேல தான் இருக்கும். அதே மாதிரி ஹீரோவோட கண்ணு மேனேஜர் மேல இருக்கும். ஹீரோ கண்ணாலேயே அவனை எரிச்சிட்டு இருப்பாரு. இப்போ மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஹீரோயின் மேனேஜர் 2 பேரும் மட்டும் தான் அந்த மீட்டிங் ஹால்ல இருப்பாங்க. அப்ப அந்த மேனேஜர் ஒரு மெசேஜை காட்டுவான். அவன் கேரலுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணணும், அதை பத்தி பேசணும்னு. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட வீடு வாங்குறதுக்கு ஒரு ஆளை அவன் ரெடி பண்ணிட்டான். இப்போ வந்து என்ன மன்னிப்பியான்னு கேட்க ஹீரோயின் நான் சாப்பிட போறேன்னு போவாங்க. சாப்பிட்டா தான் சொல்லுவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா வீட்டையே குப்பை கடை மாட்டி வச்சிருக்காங்க. அம்மாவை தேடி பார்த்தா அம்மாவை காணோம். எங்க அம்மான்னு பார்த்தா ஆன்டி ஆலிஸ் வீட்டுல இருக்காங்களா. வீடு குப்பையா கிடக்குது. ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். இதெல்லாம் பார்த்து ஹீரோனை கடுப்பாயிட்டு இருக்க. அப்ப அந்த மேனேஜர் கால் பண்ணுவான். அவன் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கானா. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காக அதை பார்க்கலாமான்னு ஹீரோனை கூப்பிட அடுத்த நாள் ஹீரோயின் செம்ம ஹாப்பி மூட்ல இருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு 2 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க. ஹீரோக்கும் ஒண்ணு நல்லாவே புரியுது. ஹீரோனோட சந்தோஷத்துக்கு காரணம் வீடு வித்தது மட்டும் இல்ல. ஹீரோயின் திரும்ப 2 பேரும் போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஹீரோயின் போன் பேசிட்டே செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு ஹீரோவோட மண்டிலே தண்ணி ஊத்துவாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டும் மியாவும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வெளியே வந்தது இந்த மேனேஜர் மீட் பண்றதுக்காக தான். அவன் ஒரு வீட்டை காட்டுவான். அது அவனோட ஆன்டியோட வீடா. இப்ப ஆன்டி அங்க இல்ல, ஆனா உயிரோட தான் இருக்காங்க. இவங்க அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்க. இந்த வீட்ல தான் இவங்க 2 பேரும் ஒன்னா வாழ போறாங்களாம். இன்னொரு பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல ஹீரோவோட பேய் ஃப்ரெண்டு ஹீரோனோட கனவுல போய் பார்த்தானா. நிறைய பேட் மெமரிஸ் தான் இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போதுதான் மேனேஜருக்கும் ஹீரோனுக்கும் நடுவுல காதல் ஓட்டுறதை கண்டுபிடிச்சிருப்பான். அதே மாதிரி ஹீரோனுக்கு சின்ன பையன் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. அவங்களுக்கு தேவையானதுலாம் ஒரு பெரிய பையன், இவங்களோட கஷ்டத்துல சப்போர்ட்டா இருக்கிறவன். இதை கேட்ட ஹீரோ நானும் மெச்சூர்டா நடந்துக்கிறேன்னு. அடுத்த நாள் ஹீரோன் என்ன கேட்டாலும் ஹீரோவோட ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன், போறேன். ஏறினோ என்னடா ஆச்சு உன் வயசுக்குன்னு கேட்க ஹீரோ மெச்சூர்டா நடந்துக்கிறாரா. சி இப்பதான் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்குன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு அந்த புது வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்ப ஹீரோ ஏதோ ஒன்னத சென்ஸ் பண்ணுவாரு. அங்க இருக்கிற பூனைக்குட்டி படத்தையே பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அச்சன்னு தும்ப ஆரம்பிச்சிருவாரு. இப்ப கொஞ்சம் மருந்து போட்டு ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு ஏதோ ஸ்மெல் வரும். பூனை பேயி அது ஒரு செடிக்குள்ள போகும். ஹீரோவும் ஹீரோன் கிட்ட இங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல மேனேஜரோட ஆன்டி போய் பார்ப்பாங்க. அவங்க காங்குன்னு ஒரு பூனைக்குட்டியை வளர்த்தாங்களாம். அந்த பூனைக்குட்டி இறந்த பிறகு குளோனிங் முறையில அதோட செல் எடுத்து ஒரு பூனையை உருவாக்கி அந்த பூனைக்கு காங்குன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த வீட்ல இருக்கிற பேய் பூனை தன்னோட ஓனர் தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு பேயாவே சுத்திட்டு இருக்கு. இதனால இந்த ஆன்டி அந்த செடியை தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுப்பாங்க. அடுத்ததான் ஹீரோ ஒரு கேஸ போய் ஹேண்டில் பண்ணுவாரு. இது ஒரு ஸ்டிக்மடைஸ்ட் ஹவுஸ். இப்பதான் அங்க ஒரு ஃபாரினர் இறந்து போயிருக்கான். அதனால போலீஸ் ஹீரோவை உள்ள போறதுக்கு அலோ பண்ணவே மாட்டாரு. ஹீரோ தான் காலில் விழுந்து கெஞ்சி அங்க உள்ள போய் பாப்பாரு. அங்க இருந்த ஒரு ஃபாரினரோட பேரு ஜஸ்டின். இப்ப பாரு நிறைய பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து அந்த ஜஸ்டின் எப்பவுமே பிஸியா தான் இருப்பானா. அவன் சாகும்போது கூட பப்பிஷமா தான் செத்து போயிருக்கான். ட்ரெஸ் இல்லாம. எப்படி செத்து பண்ணானா அந்த பில்டிங்ல இருந்து கீழே வந்து செத்து போயிட்டானா. ஹீரோ அவன் விழுந்த இடத்த போய் மோப்பம் முடிச்சு பார்த்தா அவன் அங்கதான் ஒழிஞ்சிட்டு இருக்கான். பேயா என்னடா ஆச்சுன்னு கேட்டா அவன் பால்கனில சில் பண்ணிட்டு இருந்தானா. எதிர் அபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு சன்பாத் எடுத்துட்டு இருந்தாளா. வியூ சரியா தெரியலன்னு சேர் மேல எந்திரிச்சு நின்னு பாத்துருக்காரு. பேலன்ஸ் போய் கீழே வந்து மண்டை உடைஞ்சிருச்சு. இப்ப ஏன் இவன் பேய சுத்திட்டு இருக்கானா. போலீஸ் இன்னும் இந்த கேஸ க்ளோஸ் பண்ணலையா. இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்காங்களா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற மேரிடா. இந்த ஆக்சிடென்ட் தானே போலீஸ் கிட்ட சொல்லுவான். ஹீரோவும் போய் சொல்வாரு. ஆனா போலீஸ் நம்ப மாட்டாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணை போய் விசாரிக்கும் போதுதான் ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாமே மேட்ச் ஆகும். ஹீரோ அந்த சீன்லயே இருக்க மாட்டாரு. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க ஹீரோ ஒரு சைக்கிக்னு சொல்வாரு. இது என் சீனியர் கிட்ட சொன்னா அவர் நம்ப வராடான்னு கேட்க நம்ப மாட்டாதான். இருந்தாலும் அந்த போலீஸ் ஆக்சிடென்ட் தானே கேஸ க்ளோஸ் பண்றவாரு. இதை கேட்டு இந்த 2 பேருக்கும் செம்ம சந்தோஷமா இருக்கும். இருக்கும் அந்த பேய்க்கும். இந்த விஷயத்த ஹீரோன் கிட்ட போய் சொன்னா அப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். மேனேஜரோட ஆன்டி கிட்ட இருந்து தான். அவங்களுக்கு 3 நாளா காங்க கனவுல வந்துட்டே இருக்கானா. அது அந்த பூனைக்குட்டி. ஒருவேளை அவன் பழைய வீட்டை தான் மிஸ் பண்றான்னு ஆன்டி அங்கேயே ஸ்டே பண்ண போறாங்களாம். ஹீரோனோ சரி நான் என் அசிஸ்டண்டோட வந்து பாக்குறேன்னு சொல்லி இத பத்தி இந்த மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மேனேஜர் ரொம்ப பிஸியா இருக்கான். அவன் இன்னும் அந்த கேரளோட ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கான். அடுத்த நாள் டின்னருக்கு பிளான் பண்ணுவான். ஹீரோவும் அந்த மேனேஜர் ஆன்டி வீட்டுக்கு போய் அந்த செடியை மூப்பம் பிடிச்சு பாப்பாரு. அந்த செடிக்குள்ளதான் அந்த பூனைக்குட்டியோட சாம்பல் இருக்கும். அந்த பூனைக்குட்டி மறு ஜென்மம் எடுக்க போதான். அதுவும் இந்த ஜென்மத்துல அது பப்பியா பிறக்க போதான். என்னன்ற ஒரு அடையாளத்தோட பிறக்க போதான். இந்த ஆன்டியை தத்தெடுக்க சொல்லிதான் கனவுல வந்திருக்கும். ஏரியாவோட பேரு முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடும். இந்த முறை அந்த பப்பிக்கான பேரை ஹாரி பாட்டர்னு வைக்க சொல்லும். இந்த பூனைக்குட்டி உயிரோட இருக்கும்போது அதுக்கு ஹாரி பாட்டர்னா ரொம்ப பிடிக்குமா. அடிக்கடி டிவிலே பார்த்துட்டு இருக்குமா. இப்ப இருமோ அதை கரெக்டா சொல்ல இந்த மேனேஜரோட ஆன்டிக்கு ஃபீல் ஆயிடும். ஹீரோயின் கிட்டே ஹெல்ப் கேட்பாங்க கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி. அப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தா ஹீரோனுக்கு அந்த வீடியோ கொடுத்துறாங்களாம். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் வேணும்னு சொல்லி அந்த பப்பியை தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு தெரியும் அந்த பப்பி கிடைக்கல. கடைசியா ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த மேனேஜரோட ஆன்டியும் வருவாங்க. ஆனா அங்கேயும் அந்த பப்பி கிடைக்கல. ஆன்டிக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கிறதுனால ஹீரோயின் மெடிசன் வாங்கறதுக்காக போவாங்க.
அப்போ கசின் கிராஸ் பண்ணி போவான். அவனை ஃபாலோ பண்ணிட்டே போக அவன் அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு போவான். அவங்க நின்னுட்டு இருந்த கடையில போயிட்டு ஹீரோயின் விசாரிப்பாங்க. கசினோடமா ஏதோ ஒரு சடங்கு பண்ண போறாங்களாம். தான் அப்பாவோட போட்டோ கட்டி இவரு தெரியுமான்னு கேட்க அந்த கடைக்காரங்களுக்கு தெரியல. தான் பப்பி கிடைக்காததுனால அந்த மேனேஜரோட ஆன்ட்டி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஹீரோ தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்ப பேச்சு வாக்குல அம்மா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நாய்க்குட்டில எடுத்து வளர்ப்பாங்களாம். அவங்க கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான நாய்க்குட்டி இருக்கான். அதோட முதுகுல என் ஷேப்ல ஒரு மார்க் இருக்குமா. இது கேட்ட உடனே இருக்கு சடனா கிளிக் ஆகும். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கதான் ஹாரி பாட்டர் இருப்பான். அதான் பப்பியா மறுஜன்மை எடுத்த பூனைக்குட்டி. மேனேஜர் ஆண்டிக்கு ஹாரி பாட்டர் கிடைச்சிட்டான். ஹீரோனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப அவங்க வீடு வர வைக்க போறாங்களா, அதுக்காக ஹீரோவை கூட்டிட்டு போய் டின்னர் வாங்கி கொடுப்பாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்ததுனால ஹீரோவும் சந்தோஷமா இருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த மேனேஜர் ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு போவான். ஹீரோனும் தேங்க்ஸ் சொல்வாங்க. ஏன்னா ஹீரோயின் வீட வாங்க போற பையர் ஆல்ரெடி மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானா. மேனேஜருக்கு தேங்க்ஸ் இல்ல, மேனேஜர் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், ஒவ்வொரு ரெட் சிக்னலுக்கும் ஒரு கிஸ் கேட்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அதோட 9th எபிசோட் ஓவர். எபிசோட் 3 ஸ்டார்ட்ல ஹீரோனுக்கு ஒரு வேலை வரும். ஒரு ஸ்டிக்மடைஸ்ட் வீட்டை போய் பார்க்கணும். அங்க போய் பார்த்தா அங்க கேரல் இருப்பா. அதான் அந்த மேனேஜரோட லவர். அந்த வீட்ல இருந்தது கேரலோட அங்கிளாம். அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி செத்து போயிருக்காரு. ஆனா இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெட் பாடி ரொம்ப நாளா அங்க இருந்ததுனால அந்த இடம் ஃபுல்லா ஃப்ளூயிட் பரவிருக்கும். இது நேச்சுரல் டெத் தான். ஆனாலும் இவங்க டெட் பாடி அங்கேயே விட்டதுனால கொஞ்சம் டிஃபெக்ட் வரும். பிரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். இது கேரளால ஏத்துக்க முடியாது. அவ ரொம்ப ரூடா தான் பேசுவா. எனக்கு காசு குறைய கூடாது, அதுக்கு தானே நான் உங்களை கூப்பிட்டேன். ஹீரோயின் என்னதான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் கேரளு அது கேட்கறதுக்கே ரெடியா இல்ல. இதனால ஹீரோயின் டீம் லீடர் கிட்ட போய் இந்த கேஸ வேற யார்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா கேரல் பர்சனலா ஹீரோனை தான் கேட்டிருக்கா. 7% கமிஷன் அமௌண்ட் கூட கொடுக்கறதா சொல்லியிருக்கா. என்னதான் கிளைண்ட் ரூடா பேசினாலும் சரி இவங்க டீல் பண்ணி தான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேனேஜர் கிட்ட இந்த விஷயத்த சொல்வாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கேரல் ஹீரோனை மீட் பண்ணதுல அங்கிளோடைய டெத்த பத்தி தெரிஞ்சிருக்கு. இவன் கேரல் கிட்ட அந்த கேஸ ஹேண்டில் பண்றது எப்படின்னு சொல்லியிருக்கான். ஹீரோனும் நீ பிரேக்கப் பண்ணியா இல்லையான்னு கேட்டா இல்ல கேரல் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா. இவன் சேஃப்டியை வச்சு மிரட்டிருக்கான். ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கும். ஆனா மேனேஜர் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். அப்படி நான் போய் சொன்னா என் முடியெல்லாம் கொட்டி போயிடும். நான் வாழ்நாள் ஃபுல்லா சொட்டையாவே இருப்பேன்னுவான். இதை கேட்டு ஹீரோனுக்கு லைட்டா சிரிப்பு வந்துரும். இருந்தாலும் கோவம் போலையா. அதனால அதே கார்ல பேக் சீட்ல உட்காந்துப்பாங்க. அடுத்த நாள் கேரள பயங்கரமா கத்திட்டு இருப்பா. டிஃபெக்ட்ன்ற விஷயத்த மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா. ஆனா இவங்க அதை மென்ஷன் பண்ணாம வேற யாருக்காவது வித்துட்டாங்கன்னா கம்பெனியை சூ பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க வேலையே போயிடும். டீம் லீடரும் இதை கத்தி நான் மேனேஜர் கிட்ட பேசினேன் மேம், அவரு உங்களை பத்தி நிறைய சொன்னாரு. நீங்க அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா, அப்படி இப்படின்னு உங்களை பத்தி நல்லபடியா நிறைய சொன்னாருன்னு சொல்ல இருணும். ஓ இவ இப்படிலாம் சொல்லிருக்கானு முறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கேரல் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ நான் அவரோட ஒய்ஃப் ஆக போறேன், அவருக்கு பிரச்சனை வர விடுவேனா, சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பா. கேரல் போன பிறகு டீம் லீடரோட கேரல் பத்தி சொல்வாரு. கேரல் சாதாரண பொண்ணு கிடையாது. அவளோட அப்பா இந்த கம்பெனியோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரா. அவருதான் இந்த மேனேஜரோட வளர்ச்சிக்கே காரணமா. இத கிட்ட எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கும். அம்மா திரும்பி ஊருக்கு போக போறீங்களா, அதுல கொஞ்ச நேரம் இருந்து அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வேற ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள போனவனே மொப்ப பிடிப்பாரு. அங்க ஒரு பேய் தலை இருக்கும். இந்த பையன் புதுசா இப்பதான் வீடு வாங்கினானா. அவன் தூங்கும் போதெல்லாம் யாரோ அவனை அமுக்குற மாதிரியே இருக்கான். ஒரு நாள் மதியம் அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏந்திரிக்கும் போது இந்த பேய் தலைய பார்த்திருக்கான். இப்போ ஹெல்ப் கேட்டு கதறிட்டு இருப்பான். இரவும் மனசுக்குள்ளே பேசிப்பாரு. என்னாச்சு உனக்கு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சீன் கட்டாக்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு காதும் கேட்காது, பேசவும் முடியாது. அவளோட பாய் ஃப்ரெண்டு கை காலன்னு வெட்டி கொலை பண்ணிருக்கான். அந்த பொண்ணுக்கு பேச முடியலனாலும் காது கேட்கலனாலும் பாக்கிறதுக்கு அழகா இருப்பா. அவளை பக்கத்துக்காகவே நிறைய பேர் கடைக்கு வருவாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டு ஒரு கேங்ஸ்டர். ரெகுலர் கஸ்டமரா இருக்கிற ஒரு பையன் இந்த பொண்ணுக்கு ஒரு புக்கி கொடுப்பான். அதை பார்த்து அந்த கேங்ஸ்டர் பாய் ஃப்ரெண்டு கோவப்பட்டு இந்த பொண்ணு கொன்னு வெட்டி ஆத்துல போட்டுருவான். கை கால்லாம் கிடைக்கும், ஆனா அந்த பொண்ணோட தலை மட்டும் கிடைக்காது. இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த பையனுக்கு வீடு வைத்ததே இந்த கம்பெனி தான். விசாரிக்கும் போதுதான் தெரியுது 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஓனர் அங்க இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு இந்த விஷயத்துல மறைச்சு இந்த கம்பெனி மூலமா வீடு வித்திருக்கா. இப்ப புது ஓனருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த கம்பெனி அந்த பொண்ணு 2 பேரையும் சூ பண்ணலாம். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அடுத்த நாள் ஈரன் அந்த கேரள போய் மீட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளோரை ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஈரன் வெளியே போகும்போது கேரல் தடுத்து இந்த டீலே கேன்சல் பண்ணிடுவா. என்ன பிரச்சனைனா அவளோட ஃப்ரெண்டு வேற ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்களா. அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணா இந்த வீட் பிரைஸ் டிராப் பண்ணாலும் இவ்வளவு அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த விஷயமே உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலான கேரளும் திட்ட. ஈரனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா அப்பவும் இவங்க பண்றது தப்புதான். இந்த டெத்தை மறைச்சி ஓனர்ஷிப்பை டிரான்ஸ்ஃபர் பண்றதும் தப்புதான். இது சொன்னாலும் கேரல் புரிஞ்சுக்க மாட்டா. அவ ஈரனுக்கு காசு கொடுப்பா. ஆனா காசு அதிகமா இருக்கும். ஏன் இவ்வளவுன்னு கேட்கும் போதுதான்
இவ அப்ராட்ல இருந்த டைம்ல மேனேஜருக்கு கம்பெனி கொடுத்ததுக்காக காசா. மேனேஜர் சீட் பண்றதை இவ எப்பயோ கண்டுபிடிச்சிட்டா. இது இவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல இல்ல. அந்த மேனேஜர் இதே வேலையை தான் சுத்திட்டு இருக்கான் போல. ஆனா இந்த டைம் கொஞ்சம் சீரியஸா இருக்கானா. கேரள ஹீரோயின் கிட்ட உன் கண்ணு அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிருப்பானே, உன் முன்னாடி அழுதுருப்பானே, இப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு ஹீரோயினை கேட்க, அவன் எல்லா பொண்ணுகிட்டயும் இதே மாதிரி தான் சொல்லிருப்பானா. கேரள் கிட்டயும் இதே மாதிரி தான் சொல்லிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு முன்னாடி அவன் அழுதானா, அந்த பொண்ணு பாவப்பட்டு காதல்ல விழுந்துருவாளாம். இவன் மெத்தட மாத்தவே இல்ல. எல்லா பொண்ணுகிட்டயும் இதே பீட்ட போட்டிருக்கான். ஆனா கேரளுக்கு இவன் சீட் பண்ணதுல ஒரு விஷயமாவே தெரியல. அவ அந்த மேனேஜர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறலாம். ஈரன் கிட்ட காசு கொடுத்து பிரேக்கப் பண்ணிக்க சொல்வா. ஈரனும் காசை திருப்பி வச்சுட்டு அந்த பெரிய எருமாட பழைய அம்மா கிட்டே குடுக்கறேன்னு சொல்லி ஈரன் போயிடுவாங்க. எதுக்கு இந்த மேனேஜருக்கு போய் இந்த 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களோ. அதுக்கப்புறம் ஈரன் போய் வீட்டுல ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்ப கேரள் ஒரு போட்டோ அனுப்புவா. அந்த பெர்ஃபியூம் போட்டோ ஈரனுக்கு என்ன பெர்ஃபியூம் பிரசன்ட் பண்ணனோ அதேதான் கேரளுக்கும் பிரசன்ட் பண்ணி வச்சிருக்கான். ஈரனுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். அப்ப யாரும் காலிங் பெல் பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மேனேஜர் தான். ஈரன் வெளியே போக மாட்டாங்க. ஆனா அந்த மேனேஜர் விடாம காலிங் பெல் பிரஸ் பண்ணிட்டே இருக்க எதிர்த்த வீட்டு ஆண்டி ஈரனுக்கு கால் பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனையாமா போலீஸ்க்கு கால் பண்ணுமான்னு. ஈரனும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு இந்த மேனேஜர் போய் பார்த்தா அந்த மேனேஜர் வேற ஒரு வீட்டுக்கு கூட்டு போவான். இந்த வீடு அவனுக்கு போனஸா கிடைக்க போதான். இது ஈரனோட பேர்ல எழுதி வைக்கிறானா. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுல வாழலாம்னு சொல்லுவான். அதுக்காக இவன் கேரளையும் விட மாட்டான். கேரள் இவனோட ஃபேமிலியா, ஹீரோயின் இவனோட கேர்ள் ஃபிரெண்டா. ஈரனுக்கு செம்ம கோவம் வரும். என்ன பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுதுன்னு அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைக்க எல்லாமே ஃபேக்கு. அங்க இந்த லேப்டாப், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபேக்கு. ஆனா அப்பவும் இந்த மேனேஜர் நான் உன் கூட தான் இருக்க போறேன், வேலையில நம்ம அடிக்கடி மீட் பண்ண போறோம் இப்படிலாம் சொல்ல. ஆனா லீகலா ஒய்ஃபா இருக்க போது கேரள் தான். ஈரின் போட வேணும்னு பிரேக்கப் பண்றாங்க. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த மேனேஜரை பத்தி திட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோவோட பேய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஓட்டு கேட்டு ஹீரோ கிட்ட சொல்வான். கரெக்டா அப்போ ஹீரோ ஹீரோனை கான்சர்ட்டுக்கு கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் போய் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. இதான் கரெக்ட் டைம்னு ஹீரோ ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா ஈரின் அங்க இருக்க போற உன் பைக்குன்னு ஈரின் போயிடுவாங்க. வீட்டுக்கு போன ஈரின் முதல் வேலையா அந்த மேனேஜரை பிளாக் பண்றவங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன மாதிரி ஆக்கு பஞ்சர் மூலமா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சீன் கட்டாக ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒரு ரூம்ல சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க நிறைய பதப்படுத்தப்பட்ட பாடி பார்ட்ஸ்லாம் இருக்கும். இது வரணும் ஹீரோவும் எங்கேயோ போக அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு மேல அந்த மேனேஜர் கதை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.